கேம்பா குடிங்க தெம்பா இருக்கும். அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை நீங்க எப்போ வாழ போறீங்க? வாழுங்க போங்க. கேம்பா குடிங்க தெம்பா இருங்க. ஹலோ மக்களே, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இந்த மங்காத்தா படம் இப்போ ரீரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோஹினி தேட்டரில். இங்கே இவங்க கத்துறதெல்லாம் கேட்டால் உண்மையிலேயே இது ரீரிலீஸ் மாதிரியே தெரியல. இப்போ தான் புதுசாக ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்குது. வாங்க மக்களோட குரல் என்னன்னு கேட்போம். கேம் ஓவர். 15 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி என்ன சொல்றீங்க? 2011 சத்யம் தேட்டரில் பார்த்தது இந்த ஃபீல் வந்து அகைன் ரோஹினி தேட்டரில் தலை கொடுத்துட்டாரு. இதுக்காக தான் இதே கெட்டப்பில் ஓட வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உள்ள பட்டாசுலாம் சும்மா ஃப்ரேம் படி ஃப்ரேம் செதுக்கி இருக்கிறாரு. அந்த இப்போ பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. எல்லாரும் பற்றியும் பேசணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலை லவ் யூ தலை. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்ல எப்படி உள்ள கேட்டு ஏங்க அவருக்கு அவார்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அன்றைக்கே பேசினாங்க. அதனால ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கணும். அதுதான் இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு. பட் பிஜிஎம் சதற விடுறாருங்க யுவன் சங்கர் சார். அவரோட படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அவரோட அடுத்த படத்துக்காக வெயிட் பண்றீங்களா? எந்த படத்துக்கு சொல்றீங்க? அடுத்த படத்துக்கு புரியல. அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இதோட பயங்கரமா அவர் கொடுப்பாருங்க. அவர் பண்ணதோட அவரோட லெவல் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யுவன் சாரோட தீவிரமான ஃபேனு. எல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாம் செதுக்கியிருக்காரு. வெங்கட் பிரபு அண்ணா வந்து வேற லெவல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருந்தது. சுத்தமா உள்ள ப்ரோ. சூப்பர் கேம்பா குடிங்க தெம்பா இருக்கும். வேற மேனா போறேன். எல்லா படம் மஜா. நல்லா இருக்கு. வேற லெவல் தலை. வேற மாதிரி தெரியல. படம் வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி நல்லா இருந்துச்சு. எப்பவுமே தலை படம் நல்லா தான் இருக்கும். படமே இல்லை என்ன நினைக்கிறீங்க? அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை நீங்க எப்போ வாழ போறீங்க? வாழுங்க போங்க. மஜாவா இருக்கு. வேற மாதிரி ஷோவா இருந்தது. போய் பாருங்க, பயங்கரமா இருந்தது. போயிட்டு நீங்க உள்ள போயிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு வாங்க எப்படி இருக்கு. 15 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா தல, பயங்கரமா இருந்தது. படம் அப்போ விநாயக் மாலதா இன்னும் சாவல சார். இன்னும் உயிரோட தான் இருக்காரு. உள்ள போய் பாருங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. படம் மஜா படம்னா சூப்பரா. மங்காத்தா மாதிரி வராது ப்ரோ. மங்காத்தா ப்ரோ பார்த்ததே மங்காத்தா தானே ப்ரோ. அதான் அவன் அனில் பாடு ப்ரோ. மங்காத்தோட நல்லா ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. நான் படம் சமையல் இருந்துச்சு ப்ரோ. மங்காத்தா மாதிரியே தலைக்கத்து குறையாது என்னைக்குமே. அல்டிமேட் ஸ்டார் என்னைக்குமே. ப்ரோ பப்பா சின்ன பையன் ப்ரோ. நீ இப்பதான் பெரிய பையன். பார்க்கும்போது அப்படியே ஒரு சீரியஸ் சீட்லே இல்லை. எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. தியேட்டர் ஃபுல்லா அப்படியே எல்லாருமே ஆடுறாங்க ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு. மாசு தலைதான் மாசு என்னைக்குமே. இன்டர்வல் பிளாக் தான் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் எல்லாம் ப்ரோ. சீன் பை சீன் கெத்து ப்ரோ. தலை சீன் பை சீன் செதுக்கி வச்சிருக்காரு. தலை என்னையுமே மாசு. இந்த சீன் முன்னால இப்படி கையெத்து மங்காத்தா மரியாதை தலையெத்து குறையாது. அல்டிமேட் தலை என்னைக்கு மனித கடை வச்சுக்கு பாரு வாழ்க. சூப்பரா இருந்துச்சு தலை. இதெல்லாம் கேட்கலாமா தலை? கேள்வி வந்துட்டு இந்த முதுகுல கோடு போட்டவன் இருப்பான் இல்ல, அவன்கிட்ட தான் கேட்கணும். நொட்டன்னு சொல்லுவாங்க. பேசாம கேசரி தின்னமா படுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லி எனக்கு கோடு போட்டவங்க. இந்தியன் ராஜகுமார் அஜித்
2வது டிக்கெட் வந்து ஃபுல்லா ப்ரோ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரவுடில ரீவைஸ் செய்றாங்க. 20 டிக்கெட் ஃபுல்லா இருக்கு ப்ரோ. கன்னடல 10 டிக்கெட் எந்த ரீவைஸ் வந்து டிக்கெட் ஃபுல்லா வரும் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அஜித் படம் வந்திருக்கு. இவர் ஒன் ஆஃப் தி ரேசர். இவர் நேஷனல் பிரைஸ் பத்தணும். இந்தியாவும் பிரைஸ் பண்ணணும். தமிழ்நாடு சினிமால பிரைஸ் ஆகணும் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. படம் பார்த்து ப்ரோ. இது ரீவைஸ் பண்ண தெரியல. இது வந்து வேற லெவல் சூப்பர் ப்ரோ. படம் பயங்கரமா இருந்தது ப்ரோ. 2 வாட்டி சீன்லாம் போட்டானுங்க. கத்தி கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு. இப்பதான் சட்டெல்லாம் மாட்டின்னு வரேன் நான். தலை என்ட்ரி ரீரிலீஸ் மாதிரியே ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி படத்தை வேறு எந்த ரிலீஸாக எடுத்துக்க முடியாது ப்ரோ. அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். தலை என்ட்ரி சீனாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அந்த ஆடாம ஜெச்சமான பாட்டுக்கெல்லாம் வெறித்தனமாயிட்டோம். தேட்டருக்கு பிளாஸ்ட். மங்காத்தா 2 வருமா ப்ரோ? மங்காத்தா 2 வந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. செமையா இருந்தது ப்ரோ. மழை வருது. ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ. படம் எப்படி மச்சான்? இது சண்டே வரீங்களா? எங்க? இல்ல விஜய் மீட்டிங். சண்டேயா? இல்ல சண்டே வந்து நான் ஊருக்கு போறேன். அஜித்தோட பயங்கரமா பேசிட்டோம். என் மூஞ்ச காமி. ஏய் தாய் ரோகிணினாலே தலைதான். வேற லெவல் ப்ரோ. ரிலீஸ் திருப்பி மங்காத்தா 2 எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். வரும்னு நினைக்கிறோம். 15 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்கிறேன், நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்து மங்காத்தா ஃபஸ்ட் டைம் எனக்கு. இப்போ எனக்கு இதான் அந்த 18, 19 ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு வந்து இப்போ படம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ பார்க்கறதுக்கு.
ரீ ரிலீஸ் மாதிரி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே மாதிரி இருக்காங்க பாருங்க. இதுக்கு வந்து 3 வாட்டி போட்டாங்க. 15 வருஷம் கழிச்சு வந்த படமே மாதிரியே தெரியல பாருங்க. சும்மாவா சொன்னாங்க, இதான் தலை அவ்வளோதான். என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? மங்காத்தா தான் ஸ்பெஷல், அஜித் தான் அல்டிமேட், குமார் தான் ஸ்பெஷல். மாதம் ஒரு முறை மாசா இருக்கு. மாசம் இங்க வந்து பாருங்க, தேட்டருக்குள்ள வந்து பாருங்க. சம ட்விஸ்ட் இருக்கு. மணிஷ் மங்காத்தா பாத்திருக்கியா? மங்காத்தா பாரு. சூப்பர். படம் மங்காத்தா தான். யாரு பத்தல யாரு வேணா ஓடல. ரோஹிணினா முதல்ல தலை தான், சூரிய தலை. பேசவும் முடியல, என்னால பேசவும் முடியல. வைப்னா தான், எதுவுமே வேணாம். ஸ்க்ரீன்ல வந்து நின்னாரு, தரிசனம் சரியான தரிசனம். கேம்பா குடிங்க, தெம்பாருங்க. பிளாஸ்ட் தலை அந்த மாதிரி. ரோகிணினாலே தலைதான், தலை கோட்டை. மங்காத்தா அல்டிமேட் சார். அஜித் அந்த ஷோ வரப்போறாங்க, மறுபடியும் வருவேன். அஜித் மாப்பிள மழை வருது.